வணக்கம் அன்பு கிளாப்ஷா டிவி நானுங்கள் கிருத்திகா. வியூவர்ஸ், நம்மளோட சேனல்ல நம்ம நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்திருக்கோம். பட் இந்த கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட். வியூவர்ஸ், சிம்பிளா சொல்லணும்னா உங்களோட உயிரை காப்பாத்துற ஒரு வீடியோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல முக்கால்வாசி டெத் ரேட்ஸ் எதனால நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்கஹால் கன்சம்ஷன், ட்ரக் அடிக்ஷன், அதாவது குடிக்க அடிமையாகி போதை பொருட்களுக்கு அடிமையாகி தான் நிறைய பேர் அவங்களோட லைஃபே தொலைச்சிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மனுஷங்களுக்கு எல்லாம் ஒரு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவா நாம இப்ப பார்க்க போறோம். அதனால தயவு செஞ்சு பொறுமையா பாருங்க. உங்களுக்கோ இல்ல உங்களை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கலாம். நாம இப்ப மதுரையில இணைந்த கைகள் ஃபவுண்டேஷன்ல இருக்கிறோம். வியூவர்ஸ், நம்ம கூட இணைந்த கைகள் ஃபவுண்டேஷனுடைய PRO இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இந்த ஃபவுண்டேஷன் பத்தி கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இணைந்த கைகள் ஃபவுண்டேஷனோட மோட்டோ வந்து மேடம், நம்ம இப்ப நிறைய குடிநோயாளிகள் அவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில குடும்பங்களுக்கு தெரியும், ஒரு சில குடும்பங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு டி-அடிக்ஷன் சென்டர் இருக்கு அப்படின்றது கூட நிறைய பேர் யாராவது தெரிஞ்சவங்க சொன்னால் மட்டும்தான் தெரியுமே. இல்ல அப்படின்னா அவங்களா இல்லாட்டி யூடியூப் சேனல் இந்த மாதிரி விளம்பரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு எங்களை கான்டாக்ட் பண்ணும்போது எப்படி அவங்கள வந்து நம்ம இதுல இருந்து வெளியில கொண்டு வரணும், அந்த 3 months நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளியர் பண்ணி வெளியில அனுப்புறதுதான் எங்களுடைய வேலை மேடம். சார், இணைந்த கைகள் ஃபவுண்டேஷன் மதுரையில எக்ஸாக்டா எங்க இருக்கு? கரெக்டா அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னா பெரியார்ல இருந்து இங்க வந்து ஒரு 18 கிலோமீட்டர் மேடம். ஏன்னா நகரின்ற ஊரு சோழவந்தானுக்கு போற வழியில இருக்கு. ராயபுரம் என்ற ஊர்ல நகரி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் ராயபுரம் இதுதான் அமைஞ்சிருக்கு நம்ம இணைந்த கைகள் ஃபவுண்டேஷன். சரிங்க சார். சரி, இப்ப இங்க அட் பிரசன்ட்டா எவ்வளவு பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க? 120 பேர் இருக்காங்க மேடம். 120 பேர். எங்களுக்கு வந்து 150 பேர் நாங்க லைசன்ஸ் வச்சிருக்கோம். கவர்மெண்ட் எல்லாமே லைசன்ஸ் வாங்கி எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்ப இந்த குடின்றது ஒரு நோயா, குடிகாரர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம், இந்த ரெண்டுமே எப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது சார்? குடின்றது ஒரு நோய் தான் மேடம். எப்படி அப்படின்னா குடி நோய் உள்ள ஆளுங்க எப்படின்னா காலையில இருந்து வேலைக்கு போகாம காலையில ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து நைட் வரைக்கும் அவங்க வாட்டு குடிச்சிட்டே தான் இருப்பாங்க. குறைய குடிச்சிட்டே இருப்பாங்க. வேலைக்கு போக மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதுதான் நோய். குடி நோயிலால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்து இருக்கக்கூடிய உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யாருனாலும் அப்படி பாதிக்கப்பட்டிருக்கலாம். இப்ப அவங்கள எப்படி உங்களை கான்டாக்ட் பண்றது? இப்ப நம்பர் கான்டாக்ட் பண்ணி அவங்களா நேர்ல வரணுமா, இல்ல ஜாயின் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்கள நீங்க போய் கூப்பிட்டு வருவீங்களா? ஏற்கனவே வந்து நம்ம விளம்பரங்களை பார்த்துட்டு இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு 3 மாசம் கிளியர் ஆகி கிளீன் அப்ப வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்க ஏரியால இந்த நல்லா இருக்காரு, நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்றாரு, தண்ணி அடிக்கிறது இல்ல, பக்கத்து வீட்டுகள்ல வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி எங்க சார் போனீங்க, நீங்க எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? இந்த மாதிரி மதுரையில இணைந்த கைகள் ஃபவுண்டேஷன் அந்த இதுல வந்து நல்ல ஒரு டாக்டர்ஸ் கவுன்சிலிங் பண்றவங்க அனைவருமே நல்லா பண்றாங்க. அதுல இருந்து நான் வந்து தெரிஞ்சு இன்னைக்கு என் வாழ்க்கை சிறப்பா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவங்க அதை நம்ம அட்ரஸ் வாங்கி நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. கான்டாக்ட் பண்ணும்போது நாங்க இங்க இருந்து போய் அவங்கள போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தீங்க. ஏன் நீங்க போய் பிக்கப் பண்றீங்க? ஏன்னா அவங்க வந்து ஃபுல் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க. நானா வந்து இங்க வந்து சேர்ந்து நான் திருந்துறேன் அப்படின்னு சொல்லி 198 பேர் கூட அது ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் அவங்க வீட்டுகள்ல அவங்களுடைய ஒப்புதல் படி நாம போய் அவங்க கால் பண்ணி கூப்பிடுவாங்க, அந்த அட்ரஸ் சொல்லிடுவாங்க, எல்லாருமே கரெக்டா சொல்லுவாங்க. நாங்க அங்க போய் பிக்கப் பண்ணிட்டு நாங்க வந்து. நீங்க பிக்கப் பண்ணிட்டு வரும்போது சப்போஸ் அவங்க அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்கன்னா என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுப்பீங்க? ஒரு சில பேர் ரொம்ப பிடிச்சி தரக்க இந்த மாதிரி பண்ணுவாங்க. நாங்க 4 பேர் போகும்போது அதை மேனேஜ் பண்ணிடுவோம். என்ன அப்படின்னா கையை கால புடிச்சுக்குருவோம். கொஞ்சம் தூரம் வர்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா அவங்க கிட்ட பேசி நாங்களே ஃப்ரெண்ட்லியாவே அவர்கிட்ட போகும்போது வரும்போது கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி பேசி கூட்டு வந்துருவோம். வேற எதுக்கு போல, இதுக்காக தான் போறோம் வச்சுக்காங்கன்னு சொல்லி அவருக்கு எடுத்து சொல்லிடுவோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 90 days அவங்க கோர்ஸ்ல இருக்காங்க. இந்த 90 daysம் அவங்க ஏதாவது அக்ரெசிவா பிஹேவ் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படின்றப்ப அவங்களை துன்புறுத்துதல் அந்த மாதிரி எதுவும் பண்றீங்க இல்ல? அவங்க வந்த உடனே நீங்க சொன்ன மாதிரிக்கு 2 நாளைக்கு அவங்க வந்து நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டாங்க. நான் வீட்டுக்கு போகணும், வைக்கணும், அது பண்ணு, எனக்கு வேலை இருக்கு, அவ்வளவு வேலை இருக்கு, எங்க வீட்டுகளுக்கு நான் வேலை பார்த்தா மட்டும்தான் அங்க சாப்பிட முடியும், அப்படி இப்படி நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 2 நாள் அவங்களால இருக்கவே முடியாது. அவங்க அதே தான் பேசுவாங்க. அதுக்கு தான் நம்ம கிட்ட இருக்கிறாங்களா MSW, MSc சைக்காலஜி டாக்டர்ஸ், ஏன்னா ரெகுலரா டாக்டர் வருவாங்க. வரும்போது அது சரி பண்ணிடுவோம். அதை பத்தி நோ ப்ராப்ளம். ஓகே சார். சரி, இப்ப இங்க இருந்து எவ்வளவு பேஷண்ட்ஸ் பலனடைஞ்சு வீடு போய் சேர்ந்திருக்காங்க? இப்ப ஹாப்பில ஃபீல் பண்றாங்க. இப்ப கிட்டத்தட்ட ஒரு 600 பேஷண்ட் போயிருக்காங்க மேடம். 600 பேஷண்ட் வந்து இங்க இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வெளியில போய் 5 வருஷம். அது 5 வருஷத்துக்குள்ளேயே 5 வருஷத்துக்குள்ளேயே. ஆமாங்க. அதை வச்சுதான் நம்மளுக்கு திரும்ப நம்ம கிட்ட வந்து அட்மிஷன் போடுறதுக்காக வர்றாங்க. அது போக நம்ம விளம்பரங்கள் நிறைய இது கொடுத்துருக்கோம். ஆட்டோமேட்டிக்கா அவங்களே வந்து கால் பண்ணுவாங்க, நம்ம ஆபீஸ் நம்பருக்கு பண்ணுவாங்க, எங்க நம்பருக்கு பண்ணுவாங்க. சரி, இப்ப இங்க இருந்து வெளியில போனவங்க போயிட்டு திரும்ப ட்ரிங்க் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா இல்ல திரும்ப ட்ரிங்க் பண்ணுவாங்களா? அதான் 199% பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை காரணமா திரும்ப வந்து வீட்டுகள்ல அவங்க ஒரு மாதிரி எரிச்சலா பண்றது வைக்கிறது, மறுபடியும் ஒரு குடிக்காம இருப்பாரு. குடிக்காம இருந்தாலுமே அவரை கொஞ்சம் மதிக்காத மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணா அவருக்கு மறுபடியும் அந்த
கான்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப என்னன்னா இங்க 90 நாள் நீங்க எவ்வளவு அன்போடையும் அரவணைப்போடையும் அவங்க ஃப்ரெண்ட்லியா கொண்டு போறீங்களோ அதே ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர் 90 நாளுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுல உள்ளவங்க கொடுக்கணும். சரி, இங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான ஃபுட் ஹாபிட்ஸ், என்ன மாதிரியான உணவு முறைகள் நீங்க பின்பற்றிட்டு இருக்கீங்க? ஃபுட் வந்து மேடம் மார்னிங் வந்து டிஃபன், சரி, அதே மாதிரி இரவுமே டிஃபன் தான், மத்தியானம் மட்டும் லஞ்ச். இதுல வந்து காலை டிஃபன்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி எல்லாமே உண்டு. இட்லி, பொங்கல், பூரி, ஊத்தாப்பம் இந்த மாதிரி இருக்கு. மத்தியானம் லஞ்ச்ல வந்து வாரத்துல வந்து 2 நாள் நான்வெஜ், மீதி 5 நாள் சாம்பார், புளிக்குழம்பு, இந்த மாதிரி பட்டாணி குழம்பு எல்லாமே வச்சிருப்போம். டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட வந்து அட்மிட் அவங்க வர்றாங்கல்ல, இரவு நைட்டு கோதுமை சப்பாத்தி இந்த மாதிரி இது கொடுத்துருவோம். சுகர் ரொம்ப இருக்கிறவங்க கொஞ்சம் குறைஞ்சுக்கிறோம், மற்றவங்களுக்கு பூரா நார்மலா தான். சரி, இப்ப வந்து இவங்க இங்க வந்து அட்மிட் ஆகுறதுக்கு என்ன மாதிரி சார் டர்ம்ஸ் இருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குங்களா? எங்ககிட்ட டாக்டர்ஸ் மட்டும் 7 பேர் இருக்காங்க, கவுன்சிலிங் பண்றவங்க 5 பேர் இருக்காங்க, வார்டன் 10 பேர் இருக்காங்க, நர்ஸ் 6 பேர் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்கும்போது நம்ம ஃபீஸ் வாங்காம நம்ம அந்த இது பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பூரா நாங்க ஓரளவுக்கு ஃபீஸ் கம்மியா வாங்கி நல்ல முறையில அவங்களை வந்து குணப்படுத்தி அனுப்பி. இப்ப நாங்க இதுல கூட ஃபீஸை நாங்க ஓப்பனா மென்ஷன் பண்ணல வியூவர்ஸ். சிலரால வந்து அஃபோர்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது, சில பேர் ரொம்ப கஷ்டப்படலாம். அப்படின்ற போது நீங்க இவங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களோட சூழ்நிலையை அறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி இவங்க ஃபேவரபிளா பண்ணி கொடுப்பாங்க. பட் நல்லாவே வந்து பெஸ்டா இங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லா கியூர் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இங்க டாக்டர்ஸ் எந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்திருக்காங்க? சைக்காட்ரிக் டாக்டர் 4 பேர் இருக்காங்க மேடம், ஜெனரல் டாக்டர் MBBS அவங்க 2 பேர் இருக்காங்க, பிசியோதெரபி ஒருத்தர், மொத்தம் 7 டாக்டர்ஸ் வராங்க. 7 டாக்டர்ஸுமே வந்து டெய்லி ஒவ்வொரு ஆள் வந்து செக் பண்ணி நல்ல முறையில் என்ன தேவையோ அதுக்கான மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்துருவாங்க. நர்ஸுங்க பாத்துக்குவாங்க, அவங்க கரெக்டா இதெல்லாம் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத வார்டன் வாட்ச் பண்ணுவாங்க. சரி, என்ன மாதிரியான டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இங்க இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கொடுக்குறீங்க? இப்ப நம்ம காலையில இருந்து 5:45 இருந்து ஷெட்யூல் இருக்கு மேடம். அந்த ஷெட்யூல் பிரகாரம் அனைத்துமே நடக்கும் கிளியரா. நைட்டு பெட்டுக்கு போற வரைக்கும் ஷெட்யூல் டைம் கிளியரா நடக்கும். இவ்வளவு நேரம் நம்ம கூட பிஆர்ஓ சார் நிறைய விஷயங்கள் நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணாங்க. இங்க வர பேஷண்ட்ஸ்க்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வழங்குறாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க வியூவர்ஸ். இப்ப நம்ம இதை விட ஒரு படி கொஞ்சம் அதிகமா போய் இன்னும் டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். நம்ம கூட இப்ப அடுத்து பார்க்க போறீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட் நம்ம கூட இன்டர்வியூ பண்ண போறோம். நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட நம்ம கேள்விகள் கேட்க போறோம், டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லா வீடியோ பாருங்க வியூவர்ஸ். இப்ப நம்ம கூட இணைந்த கைகள் ஃபவுண்டேஷனுடைய ஒன் ஆஃப் தி சைக்காலஜிஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார், இணைந்த கைகள் ஃபவுண்டேஷன்ல உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்? இணைந்த கைகள் ஃபவுண்டேஷன் இது ஒரு டி அடிக்ஷன் சென்டர். இங்க நான் வந்து ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டா இருக்கேன். சரிங்க சார். இங்க வர பேஷண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுடைய மன ரீதியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு இதுல கடவுளை நான் வச்சிருக்கிறேன். ஓகே சார், எவ்வளவு நாள் நீங்க இந்த கவுன்சிலிங் கொடுக்குறீங்க? எத்தனை நாட்கள் தேவைப்படுது? குடிநோய் மட்டும் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 90 நாள் அப்படிங்கிறது மினிமம் தேவைப்படுறதா இருக்குது. ஒருவேளை அவங்களுக்கு இன்னும் அதிகமான பழக்கங்கள் இருக்கு, இல்லைன்னா அவங்களுடைய உடல் கஷ்டமா இருக்கு, இல்ல அவங்களுடைய மனம் ரொம்ப இதா இருக்கு அப்படின்னா 90 நாட்கள் மேல நாங்க சில நேரம் கொடுக்க வேண்டியது. 90 நாட்களுக்கு மேலேயும் நீங்க அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படிதானே? ஆனா 90 நாட்கள்ங்கிறது நிறைய நேரங்கள்ல போதுமானதா இருக்கு. இப்போ இந்த 90 நாட்களை நீங்க எப்படி சார் பிரிக்கிறீங்க? ஏதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி நீங்க இதை பிரிக்கிறீங்க? ஆமா, 90 நாட்கள்ங்கிறது எப்படி நாங்க பிரிக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்த உடனே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டீடாக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அவங்களுடைய உடம்புல. அப்ப அவங்க டீடாக்ஸ் பண்ணும்போது அவங்க உடம்புல இருக்கிற நச்சுக்கள் வெளியேறும். இது முதல் 10 to 15 நாட்கள் நடந்துரும். அதுக்கு அடுத்து 45வது நாள் வரைக்கும் அவங்களுடைய மனதை வந்து இந்த இடத்துக்கு பக்குவப்படுத்தணும். அதே நேரத்தில் கண்டிப்பா குடிச்சிருந்தாங்க அப்படின்னா ஆல்கஹால் கண்டிப்பா லிவரை பாதிச்சிருக்கும், லங்ஸை பாதிச்சிருக்கும். அதெல்லாம் நார்மல் கண்டிஷன் கொண்டு வரதுக்கு ஒரு 45 நாள் ஆயிடும். அந்த டயத்துல அவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பக்குவப்படுத்திடுவாங்க. அதுக்கு அடுத்து அந்த 45 நாள் டு 60 நாள்ல அந்த கவுன்சிலிங் அதிகமா கடைசி வந்து அவங்கள இப்ப உள்ள இருக்கிறனால அவங்க குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ வெளியே போகும்போது அவங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். அப்பயும் குடிக்காம இருக்கிறதுக்கான அந்த பக்குவத்தை கடைசி அந்த 1 மாசத்துல நான் உங்களுக்கு கொடுப்போம். அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெளியே கூட்டிட்டு போறது, ஏஏ மீட்டிங் அட்டென்ட் பண்ண வைக்கிறது. ஆல்கஹாலிக் அனானிமஸ் அது வந்து ஒரு உலகம் முழுக்க இருக்கிற ஒரு சப்போர்ட் குரூப். முக்கியமா குடிக்கிறவங்க நார்கோட்டிக் அடிக்ட்ஸ்க்காகவே இருக்கிறது. உலகம் முழுக்க எல்லா இடத்துலயும் செயல்படுது. ஈவினிங் ஒவ்வொரு நாளும் செயல்படும். அங்க வாழ்க்கை முறையாவும் இருக்கு. அவங்க ஏற்கனவே குடிய விட்டவங்களும் அங்க வந்து அவங்களுடைய தங்களுடைய அந்த இதை ஷேர் பண்ணுவாங்க. நான் எப்படி மோசமா இருந்தேன், இப்ப எப்படி நல்லா இருக்கிறேன். அது மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. புதுசா வந்தவங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க கைட் பண்றதா. ஓகே, அதாவது பாதிக்கப்பட்டவங்களே வந்து அவங்க எப்படி மீண்டாங்கன்ற ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி கொடுக்க போறாங்க அப்படிதானே? ஆமா, ஏன்னா இப்போ பாதிக்கப்பட்டவங்க நம்மளை விட பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அது அவங்களுக்கு ஒரு நல்லதா இருக்கு. இப்ப இந்த ஆல்மோஸ்ட் இந்த 90 days டியூரேஷன்ல எப்படி அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து உங்களுக்கு விசிட் பண்ணலாமா? அதான் அந்த முதல் 45 நாட்கள் வந்து அவங்களுடைய மனது கொஞ்சம் பக்குவப்படாம இருக்கிற நேரத்தினால அந்த முதல் 45 நாள் கண்டிப்பா பார்க்க எங்களோட அட்வைசர். 45 நாள் டு 60 நாள்ல அவங்க கண்டிப்பா பக்குவப்பட்டிருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு அவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் தெரியும். அதே நேரத்துல பேஷண்ட்ஸுமே ரொம்ப சந்தோஷமா பார்த்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படிங்கறத அவங்க சொல்ல முடியும்.
ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா கூட அது ஒரு அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குமே தவிர சரி 40 வருவது கண்டிப்பா அவங்க வந்து பார்க்கலாம். இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து ட்ரிங்க் குடிக்க மட்டும் அடிமையானவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்களா, இல்ல கஞ்சா, அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாத்திரைகள் எடுப்பாங்க, போதை ஊசிகள்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. இது வந்து ஆல்கஹால் டி அடிக்ஷன் நம்ம சொன்னாலுமே எல்லா விதமான அடிக்ஷனுக்குமே இங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. குடி, கஞ்சா, போதை, பான் பராக் வைக்கக்கூடியவங்க, இன்ஜெக்ஷன்ஸ் போடுறவங்க, ஓபியாய்ட்ஸ் எடுக்கிறவங்க, அப்புறம் டேப்லெட்ஸ் அடிக்ட்ஸ், எல்லாருக்குமே அது கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு சிலருக்குமே நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஏன்னா நம்மகிட்ட டாக்டர்ஸ், சார் சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, சைக்காட்ரிக் டாக்டர்ஸ், அவங்க வந்து அதுக்குமே ஹெல்ப் பண்றாங்க. சோ சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ்க்குமே நாங்க உள்ள வச்சு அவங்கள பார்க்கணும். இப்போ நீங்க சைக்காட்ரிஸ்ட்னு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்ணால நான் கேக்குறேன், இப்போ நீங்க சைக்காலஜிஸ்டா இருக்கிற போது கவுன்சிலிங், அப்புறம் சில விதமான எக்ஸசைசஸ் இந்த மாதிரி நீங்க டியூன் பண்ணுவீங்க. இப்போ சைக்காட்ரிஸ்ட்னு வரப்ப டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்களா இதுக்கு? சைக்காட்ரிஸ்ட்ங்கிறவங்க வந்து அவங்களுக்கு அவங்களுடைய மனதை சரிப்படுத்துறதுக்கான டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அது மூளை அளவுல வேலை செய்யக்கூடியது. அது ரொம்ப லாங் டேர்மா யூஸ் பண்றது கிடையாது. முதல் 15 நாட்குள்ளேயே அந்த டேப்லெட்ஸ் இதை முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுவோம் நாங்க. அது மாதிரி அவங்க வந்த உடனே ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறவங்க, ஏன்னா அவங்க வந்து அதை எதிர்பார்க்க மாட்டாங்க, அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை அவங்க ஏத்துக்கிறதுக்காக ஒரு 15 நாளைக்கு மட்டும் சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் இந்த கஞ்சா அடிக்கிறவங்களுக்கு வந்து மூளை அளவுல பிரச்சனை ஏற்படுறதுனால அவங்களுக்கு வந்து சைக்காட்ரிஸ்ட் கண்டிப்பா பார்த்து அவங்களுக்கு ஏதாவது சைக்கோசிஸ் இருக்கா, நியூரோசிஸ் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதுக்காக கண்டிப்பா சைக்காட்ரிஸ்ட் வர வேண்டியது. ஓகே சார், இப்போ இங்க வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க வந்து டைரக்டா அப்படியே ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்களா, இல்ல எதுவும் டெஸ்ட் மாதிரி பிளட் டெஸ்ட்? ஆமா கண்டிப்பா, ஏன்னா அதுக்கு டெஸ்ட் எடுக்கிறீங்க? கண்டிப்பா, ஏன்னா பிளட் டெஸ்ட் அவங்களுக்கு எடுத்துருவோம், இசிஜி எடுத்துருவோம். அது மாதிரி அவங்க வீட்டுல நாங்க கேட்கும்போது அவங்களுக்கு என்னென்ன இதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத கேட்டு அவங்களுக்கு தெளிவான ஸ்கிரீனிங் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டை நாங்க இது பண்ணுவோம். இந்த இசிஜி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டா சார்? இது எடுக்கலைன்னா என்ன மாதிரி இஷ்யூஸ் ஆகும்? ஏன் எடுக்கிறீங்க? ஏன் இந்த இசிஜி எடுக்கிறோம் அப்படின்னா, குடிக்கிறவங்களுக்கும் ஈவன் சிகரெட் ஸ்மோக் பண்றவங்களுக்கும் கூட ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. சோ அவங்களுக்கு அந்த ரிஸ்க் எப்ப வேணாலும் வரலாம். சோ அதுக்கான தான் இசிஜி எடுக்கிறது. பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கான காரணம், நிச்சயமா நான் பார்த்த வரைக்கும் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 90 பேருக்கு வந்து லிவர்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படும். குடிக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு நிச்சயமா லிவர் ப்ராப்ளம் ஆகும், ஃபேட்டி லிவர் இருக்கும். சிலருக்கு சிரோசிஸ் வரைக்கும் போயிருக்காது, அடுத்த லெவல் கேன்சர் ஆயிரும். சோ அதை பார்த்து அதையும் சரி பண்றதுக்கான ஒரு இடம் நம்ம. அதனால கண்டிப்பா அந்த பிளட் டெஸ்ட் எடுத்துக்கலாம். சார் இன்னொரு ஒரு டவுட்மே இருக்கு சார் மக்கள் மத்தியில. அதாவது இப்ப நிறைய பேர் வந்து அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸாவும் இருப்பாங்க. இப்ப நிறைய பேர் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி டெய்லி குடிக்கலன்னா கை நடுங்கிடும், தூங்க முடியாது, அப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்ப நீங்க டேர்மாவே குடிக்கிறவங்க எல்லாருமே குடிகாரர்கள் அப்படின்னு நீங்க டேர்ம் பண்ணிடுவீங்களா? இல்ல, அப்படி அக்கேஷனலா ட்ரிங்க் பண்றவங்க நம்ம சொல்ல முடியாது. சரிங்க சார். சிலர் வந்து குடிப்பாங்க, ஓகே, குடிச்சிட்டு அவங்களுடைய வேலை நிமித்தமா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரவங்க இருப்பாங்க, குடிச்சிட்டு வந்து அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அது அவங்களுடைய வாழ்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒரு சின்ன அளவுல அந்த இது இருக்கும், அவங்க பெரிய அளவு பாதிப்பு இருக்கு. ஆனா சிலர் வந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வர முடியாது, இல்லைன்னா தெருவுல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வந்தாலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நிம்மதி இல்லாத அளவுக்கு இருக்கும். என்ன மாதிரி சார்? எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ ஒரு ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வராரு அப்படின்னா அன்னைக்கு அவங்களுடைய ஃபேமிலி தூங்க முடியாது. ஈவன் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலி, இவர் வந்து படுத்துருவாரு, அவங்க ஃபேமிலி இவர் படுத்த பிறகு தூங்கி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு முழிப்பு வந்துச்சுன்னா, நான் தூங்கல, நீங்க ஏன் தூங்குறீங்கன்னு எழுப்பக்கூடிய அளவுக்கு. இதெல்லாம் நான் உண்மையாவே ஒரு ரியலா ஒரு பேஷண்ட்டை பார்த்ததுனால அதை நான் சொல்றேன். பேஷண்ட் பேரை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு போயிடும். சோ இந்த மாதிரியான இது. அதுக்கப்புறம் திருடுறது, சமூகத்துல கொள்ளையடிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு காசு கிடைக்கலங்கும் போது அவங்களுக்கு வேற வழி இல்லாம போகுது. அவங்களுக்கு குடிக்கணுங்கிற அந்த வெறி இருக்கும் போது காசு கிடைக்கல, வேற வழி இல்லாம அவங்க கொள்ளையடிக்க, ஒரு இடத்துல திருடுறது வைக்கிறது, இது பெரிய கிரைம்லயும் போய் முடியலாம், அவங்களுக்குமே அது ஆபத்தா முடியாது. அது மாதிரி குடிச்சிட்டு நடு ரோட்ல படுத்து கிடக்கும் போது நிறைய பேர் பேஷண்டே நான் பார்த்திருக்கோம். வரும்போது போன் இழந்திருப்பாங்க, உங்களுடைய பணம் எல்லாரையும் இழந்திருப்பாங்க. இப்படிப்பட்டவங்களதான் குடி நோயாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்களால அளவா குடிக்க முடியாது. இதே அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ், அவங்களுக்கு அந்த லிமிட் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எவ்வளவோ ஆசை இருந்தாலும் அதை விடணும் அப்படின்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த அடிக்ஷன் விடாது. அது ஒரு அடிமைத்தனம் தானே. சோ விடாது. அவங்களதான் நோயாளிகள் சொல்றோம், அவங்களுக்காகத்தான் ட்ரீட்மெண்ட். ஓகே சார், பேஷண்ட்ஸ்க்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை எவ்வளவு சீக்கிரம் அட்ரஸ் பண்றது நல்லது? அதாவது எப்போ அவங்க வந்து இது பிரச்சனைன்னு அவங்களுக்கு தோணுதோ, அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கும் போதே காத்துட்டு இருக்கிறது நல்லது இல்ல, ட்ரீட்மெண்ட் எடுத்துறது நல்லது. கண்ட்ரோல் முடியலன்னு தெரிஞ்சாலே அவங்க வீட்டுல உள்ளவங்களோ இல்ல அவங்களோ மோஸ்ட்லி அவங்க அதுக்கான முயற்சியை தானா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா வீட்டுல உள்ளவங்க உடனே முயற்சி எடுக்கிறது நல்லது. சீக்கிரமா அவங்கள எவ்வளவு சீக்கிரம் நம்ம கியூர் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது முடியும். ஓகே சார், சப்போஸ் அந்த ட்ரீட்மெண்ட் அவ்வளவு சீக்கிரம் கொடுக்கலன்னா என்ன ஆகும் சார்? கான்சிக்வன்சஸ் அதிகமா போக போக கிட்டத்தட்ட மூளையோட மோட்டார் கார்டெக்ஸ் அடிபட்டுரும். அது மாதிரி பிரெயின்ல இருக்கிற நிறைய நியூரோ கெமிக்கல் சேஞ்சஸ் ஏற்படுறதுனால சைக்கோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன் உருவாகும். இதனால அவங்க மனநலம் பாதிக்கப்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்.
தண்ணி, இது போதைப் பொருள் எல்லாமே, கஞ்சா மாதிரியான போதைப் பொருட்கள், ஊசி, இது எல்லாமே அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு. ஊசி சின்ன பசங்க தான் இப்ப யூஸ் பண்றாங்க. அதை மாத்தி யூஸ் பண்ணும்போது HIV, HCV இந்த மாதிரி பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்கிறதுனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அட்ரஸ் பண்றது ரொம்ப நல்லது. இப்ப நிறைய பேர் இந்த ட்ரிங்க்னால கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட சந்தேகப்பட்டு டார்ச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வீட்டுல அனுபவிப்பாங்க. இந்த சந்தேகப்படுறவங்களுக்கும் இங்க ட்ரீட்மெண்ட் இருக்கா? அது ஒரு நோயா? ஆமா, சந்தேகம்ங்கிறது ஒரு பெரிய நோய். அதை நார்மலா நம்ம சந்தேகம்னு எடுத்துறோம். ஆனா சைக்காலஜிக்கல் டேர்ம்ல அதுக்கு பேரே இருக்குது. அது ஒரு நோய். ஸ்கீசோஃப்ரினியாவோட ஒரு ஆரம்ப கட்டம் தான் அந்த சந்தேகம்ங்கிறது. ஒய்ஃப் மேல சந்தேகப்படுவாங்க, குழந்தைங்க மேல, கொஞ்ச நாள்ல சுத்தி யாரா இருந்தாலும் அவங்க மேல சந்தேகம் பண்ண ஆரம்பிச்சு. இது வந்து அந்த அவங்க மூளையை பயங்கரமா பாதிச்சுச்சுன்னா, குடிக்கிறவங்க அதிகமா சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மூளை பாதிக்கப்படும். அவங்கள உடனே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவங்கள ட்ரீட் பண்றது ரொம்ப நல்லது. அவங்களுக்கு எல்லாம் இதை விட ரொம்ப ஹையரான ஒரு ட்ரீட்மெண்ட் தேவை. கண்டிப்பா சைக்காட்ரிக் மெடிசின்ஸோட அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை. சந்தேகம் இருக்கிறவங்க, திருடுறவங்க, இந்த மாதிரி வந்து. இப்ப நீங்க திருடுறன்னு சொல்றீங்க. இப்ப நிறைய பேர் கிரைம் சட்ட சிக்கல்ல கூட மாட்டிருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? அதாவது ஒருத்தவங்க இப்ப சட்ட சிக்கல்ல இருக்கிறாங்க அப்படின்னா அது நம்மளுடைய எத்திக்ஸ்க்கு கரெக்டா இருந்துச்சுன்னா நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது ஒரு மருத்துவத்துறையில இருக்கிறவங்களுடைய கடமை. ரொம்ப பெரிய கிரைமா இருக்குது அப்படின்னா அவங்க வெளியே இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. போலீஸ் இது பண்ணிருப்பாங்க. சிலருக்கு சின்ன சின்ன கிரைம்ஸ் இருக்கும், அவங்களுக்கு சட்டத்திலே வழி இருக்கு. எத்திக்கலா அந்த இதை நாங்க அணுக முடியும். அன்எத்திக்கல் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அதை நாங்க செய்யறது இல்லை. ஏன்னா ஒரு சிலருக்கு அட்மிஷன் வழி இருக்கு, ஒரு சிலருக்கு சட்டத்துல வழி இல்லை. அந்த வழி இல்லாதவங்களுக்கு நாங்க பண்றது இல்லை. ஆனா சின்ன சின்ன கிரைம்ஸ் பண்ணிருக்காங்கன்னாலும் சட்டத்துல வழி இருக்கும் போது எத்திக்கலா நாங்க அதை கண்டிப்பா ட்ரீட்மெண்ட். ஓகே சார். சரி, இப்ப இந்த 90 days கோர்ஸ்க்குன்னு வர்றாங்க, பட் ஒருவேளை 45 daysல நிப்பாட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அதாவது இது கேட்டது பாதிக்கணும் தந்த மாட்டோம். கண்டிப்பா ட்ரீட்மெண்ட் பாதிக்கும். சரி, இப்ப இந்த ட்ரீட்மெண்ட்ல நீங்க அடிக்ஷன் கில்லர்ஸ் கொடுக்குறீங்களா? அது யூஸ்ஃபுல்லா? அடிக்ஷன் கில்லர்ங்கிறது வெளியே நிறைய இடங்கள்ல விற்கிறாங்க. ஆனா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்காது. அடிக்ஷன் கில்லர் எப்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா அது சரியான வயசுல கொடுக்கணும், சரியான நேரத்துல கொடுக்கணும். ரொம்ப அடிக்ட் ஆனவங்களுக்கு எல்லாம் அதை யூஸ்ஃபுல் பண்ண முடியாது. அண்ட் லிவர் எல்லாம் பாதிக்கப்பட்டு கண்டிப்பா அது உயிருக்கு ஆபத்தா கூட முடியலாம். அடிக்ஷன் கில்லர் டைசல்ஃபம்ங்கிற மருந்துடைய காம்பினேஷன் ஒரு ப்ராப்பரான ஹாஸ்பிட்டல் செட்டப்ல ஒரு டாக்டர் ஃபுல்லா கவனிச்சு பண்ணணும். அவங்களுடைய ஹெல்த் அவங்களுக்கு நல்லபடியா இருந்தாதான் அந்த அடிக்ஷன் கில்லர். சில இப்ப இருக்கிற நிறைய பேருக்கு அந்த எந்த ஹெல்த்துமே இருக்கிறது இல்ல, மோஸ்ட்லி லிவர் அடி வாங்கிருது. சோ அடிக்ஷன் கில்லர் வந்து அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயமா தான் முடியும். சோ அதை நாங்க யூஸ் பண்றது இல்ல, பெரும்பாலான எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த சென்டருக்கு போயிட்டு வந்தா மறுபடியும் குடிச்சிட்டா இறந்துவாங்க அப்படிங்கிறது இல்லைன்னா இருக்கு. சரி, இப்ப நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ட்ரிங்க்கு நிறைய அடிக்ட் ஆகுறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவசியமா? கண்டிப்பா. இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்ட் ஆகுறது கஞ்சா, மாத்திரை, இது வந்து லைஃப் ரிஸ்க் அண்ட் டெத் வரைக்கும் அவங்களுக்கு த்ரெட்னிங்கா இருக்கிறதுனால அவங்க காலேஜ்லயுமே அவங்கள நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவங்களுடைய படிப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் நிக்குது. ஒரு 3 months to 4 months அவ்வளவுதான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க காலேஜ்ல ஒரு லீவ் இது பண்ணிட்டா கூட ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் அவங்க மாத்தி எழுதுற மாதிரி தான் இருக்கு. பட் அந்த ட்ரீட்மெண்ட் அவங்க இது பண்ணாம தள்ளி வைக்கும் போது அது ஒரு பெரிய ட்ராஜடியில மேரேஜையும் அவங்க முடிக்க முடியாம, கரியரையும் அமைக்க முடியாம, லைஃப் ரிஸ்க் கொண்டு போய் முடியாது. ஓகே சார். இப்ப சில பேர் வந்து பிசினஸ் ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க. இப்ப அவங்களும் இந்த மாதிரி ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகிருக்கலாம். இப்ப சப்போஸ் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா இங்க ஒரு 90 days அவங்க ஸ்டே பண்ண வேண்டியது வரும். அப்ப அவங்களோட வேலை பிசினஸ் எல்லாமே பாதிக்கப்படும்ல, அது நீங்க என்ன எப்படி நீங்க அட்ரஸ் பண்றீங்க? அதுல ஒரு இது என்னன்னா, அவங்க ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஒரு 1000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அது வீட்டுக்கு 1000 கொண்டு போகணும். பிசினஸ்ல வருதுன்னா அப்படி வீட்டுக்கு கொண்டு போகணும். சின்ன சின்னதா ஓன் பிசினஸ் பண்றவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே நேரடியா டிரான்ஸ்ஃபர் போயிருது. சிலர் ஹை ப்ரொஃபஷனல் சம்பாதிக்கிறத அவங்க இந்த மாதிரி அடிக்ட்ஸா இருக்கும்போது அவங்க கூட வேலை செய்யறவங்க அண்ட் பார்ட்னர்ஸோட சேர்ந்து குடிச்சிட்டு லாஸ்ட்ல போய் நிற்கும். ஸோ 3 மாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவ்வளவு பெரிய பிசினஸ் கட்டி எழுப்பியிருக்காங்க, வேலையை கட்டி எழுப்பியிருக்காங்க. அவங்களால அதை மறுபடியும் கொண்டு வர முடியும். அந்த இடத்துல அந்த ரெப்புடேஷனை தொலைச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களால அந்த பிசினஸ் இது பண்ண மைண்டோட ஸ்டெபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல சார். ஆமா. இப்போ இன்னொரு விஷயம் சார் ரொம்ப முக்கியமா கேட்கணும்னு நினைச்சது, ஏற்கனவே நம்ம அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ் பத்தி எல்லாம் பேசணும். அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ்லாம் எப்பயாவது தானே குடிக்கிறாங்க, ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். பட் அக்கேஷனல் ட்ரிங்கிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகுது அது அடிக்ஷன்ங்கிறது. அப்ப நீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அக்கேஷனல் ட்ரிங்கர்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, பெட்டர் நம்ம ஊர்ல அந்த மாதிரி அக்கேஷனல் ட்ரிங்கிங்கிறது தேவையில்லை. நீங்க அதை நிப்பாட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நாளைக்கு உங்களுக்கு அது அடிக்ஷனா மாறலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ம இதுல ஃபாரின் மாதிரி ஆல்கஹால்ங்கிறது நமக்கு நீடான ஒரு விஷயம் இல்லை. சில இடங்கள்ல உங்களுக்கு நீட் தேவைப்படலாம், பட் நமக்கு அது தேவையில்லை. அது நம்ம கல்ச்சர்லயுமே கிடையாது. ஒரிஜினல் அவங்க ஃபாரின் கண்ட்ரிஸ், வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல குடிக்கிற மாதிரி ஒரிஜினல் ஆல்கஹாலுமே நமக்கு கிடையாது. எல்லாமே சிந்தசைஸ். சோ அகேஷனலா நம்ம பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்துல அது உங்களை கண்ட்ரோல் எடுக்கும் போது அது பெரிய ப்ராப்ளம். இப்போதைக்கு அவங்க கண்ட்ரோல்ல இருக்க வரைக்கும் அவங்க பிரச்சனை இல்லாம இருக்காங்க. பட் இப்போதைக்கு அவங்களால முடியும், அகேஷனல் ட்ரிங்கர்ஸால முடியும். சோ நீங்க ஸ்டாப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அவங்களுக்கு நான் சொல்றேன்.
இந்த ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு சஜஷனா நான் கூட சொல்ல முடியும் வியூவர்ஸ், நான் ஜஸ்ட் ஒரு ஆங்கர் தான். ஆனா சார் அப்படி கிடையாது, அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட். அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசஸ் அவங்க அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும்னு ரொம்ப தெரிஞ்சதுனாலதான் இந்த விஷயத்த சொல்றாங்க. சும்மா ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கடந்து போயிடாதீங்க. இந்த வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப் சேவிங் வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். சோ உங்கள இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட இதுல சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்களும் இதுல ஒரு நபராக பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப வெல் அண்ட் குட். ஆனா உங்களோட சொந்தக்காரங்க இல்ல உங்களோட நண்பர்கள் யாராவது இந்த பிரச்சனையில மாட்டி மீண்டு வர்றதுக்கு வழி இல்லாம அவங்க போராடிட்டு இருக்கலாம். சோ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த வீடியோ மட்டும் இல்லைங்க, இணைந்த கைகள் ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கறதுக்கும் அவங்களுடைய உயிரை காப்பாத்தி அவங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுக்கறதுக்கு பங்களிப்பை இந்த ஃபவுண்டேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப உறுதியா சொல்லிட்டு இந்த காணொலியை முடிக்கிறேன். உண்மையிலே இன்னைக்கு நான் ரொம்ப ரொம்ப ஒரு பயனுள்ள காணொலியை தான் உங்ககிட்ட கொண்டுட்டு வந்து சேர்த்திருக்கேன். சோ அந்த மகிழ்ச்சியில நானும் இந்த காணொலியை முடிக்கிறேன் வியூவர்ஸ். மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருத்திகா.